கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 35 சங்கீதம் 13 வசனம். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. ஆமேன். இங்கே தாவீது செய்ததான ஜெபத்திற்கு தேவன் பதிலளிக்கவில்லை. அவனது ஜெபமும் திரும்ப அவனது மடியிலே வந்துவிட்டது என்று தாவீது சொல்கிறார். ஏன்? இஸ்ரேலின் ராஜாவுடைய ஜெபமே கேட்கப்படவில்லை. ஏன்? நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9:31 வசனத்தில் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஸோ பாவிகளின் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாதா? இயேசு பரிசுத்தவான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே இவ்வுலகில் வந்தார். நீதிமான்களின் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நீதிமான்கள் யார்? அந்த பாவிகள் என்பது யார்? ஜெபம் கேட்கப்பட சிம்பிள் மெத்தேடு உள்ளது. சங்கீதம் 66:18 வசனத்தின்படி, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அந்த அக்கிரமக்காரன் யார்? யார் என்றால், மனிதன் முன் 2-3 தோற்றத்திலே நடிப்பவர்கள். பொய் வேஷம், பொய் சிரிப்பு, ஃபால்ஸ் ஸ்மைல், இருதயத்தில் வெறுப்பு, பகை, ஃபில்தி தாட்ஸ், இப்படி அநேக காரியங்கள் உண்டு. மற்றும் ஒரு உதாரணமாக பரிசேயரின் ஜெபம் பற்றி லூக்கா 18:1-14 வசனத்தில், தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தி ஜெபிப்பது. நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவன், சட்டத்திட்டங்களை அப்படியே கடைபிடிப்பவன் தான். மொத்தத்தில் இவன் ஒரு நீதிமான் தான். ஆனாலும் தேவன் இவனது ஜெபத்தை அங்கீகரிக்கவே இல்லை. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய சின்ன ஜெபம், தாழ்மையான ஜெபம் பற்றி 2 நாளாகமம் 7:14 வசனத்தின்படி, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஃபஸ்ட் ஸ்டெப் தங்களை தாழ்த்துவது. இந்த பரிசேயன் தன்னை தேவனிடத்தில் தாழ்த்தாமல் மற்றவர்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு பழகிக்கொள்வதே இல்லை. செய்யாத தவறுக்கு விட்டு கொடுத்தல், மனஸ்தாபப்பட்டு தங்களை தாழ்த்துவது, வெறுமையாக்குவது, அரை குறையாக தாழ்த்தாமல் முழுமையாக தாழ்த்தின ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமேன். God bless you.